வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் எழுதிய கொலையுதிர் காலம் கதையின் 5வது பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். கணேஷ் மாடி அறைக்கு வந்து விட்டான். விளக்கு இன்னும் எரிந்து கொண்டிருந்தது. ஜன்னல் திறந்திருந்தது. எச்சரிக்கையாக அறையை சுற்றி நடந்தான். பின்னிரவின் மௌனம் உடம்பின் மேல் ஈஷிக்கொள்ளும் போல இருந்தது. இங்கேதான் படுத்திருந்தேன். பாத்ரூமில் குரல் கேட்டது. விளக்கு அணைந்திருந்தது. இப்படி நடந்து வந்தேன். இங்கேதான் தாக்கப்பட்டு விழுந்தேன், புரண்டேன், பிடித்தேன். கணேஷ் அந்த இடத்தை ஆராய்ந்தான். கீழே ஒரு பித்தான் கிடந்தது. நீல நிற பித்தான், சட்டை பித்தான். சட்டையின் நூல் ஒட்டி கொண்டிருந்த ஒரே ஒரு பித்தான். அதை பத்திரப்படுத்தி கொண்டான். சட்டை போட்ட பிசாசா? என்னை தாக்கியது பிசாஸ் அல்ல, ஒரு ஆள். தோட்டத்தில் தெரிந்தது. அதை மற, தற்போதைக்கு மற. இந்த அறைக்குள் ஜன்னல் வழியாக வந்தது ஒரு ஆசாமி. ஜன்னலில் போய் பார்த்தான். வியாசனின் விளக்கு இன்னும் எரிந்து கொண்டிருந்தது. கான்கிரீட் சஜ்ஜாவின் ரூட்டலில் குதித்து ஜன்னலில் சுலபமாக ஏறி வந்திருக்கலாம். அதிக உயரம் இல்லை. ஜன்னல் எப்படி திறந்தது? தாழ்பாலை பார்த்தான். அது வெடித்து நாதாங்கியுடன் தொத்திக் கொண்டிருந்தது. என்ன ஏன் தாக்க வேண்டும்? புரியவில்லை. நான் ஏன் எதிரி? யோசித்து பார்த்ததில் அந்த உருவம் சுலபமாக தன்னை கொன்றிருக்க முடியும். அப்படி ஒரு மூச்சு திணறல் அவனுக்கு ஏற்பட்டது. இருந்தும் அது சட்டென்று விலகிவிட்டது. யாரோ மானசீகமாக போதும் என்று ஆணையிட்டது போல் விலகி ஓடிவிட்டதே. அது ஏன்? தூங்குவதற்கு தயங்கினான். மறுபடி அந்த பித்தானை சோதித்தான். குமாரவியாசனின் அறை விளக்கு அணைக்கப்படுவதை பார்த்தான். இங்கிருந்து அவுட் ஹவுஸுக்கு எத்தனை தூரம் இருக்கும்? 300 அடி. ஜன்னல்கள் அத்தனையும் சாத்தியிருந்தன. முன்னிரவில் நடந்தது என்ன? லீனா வந்தாள், பேசினாள், பாத்ரூமுக்கு கூப்பிட்டாள், என் மேல் சரிந்தாள். ஒரு கணம் அவளை அணைத்து கொள்ள முயற்சித்து விடுபட்டு இந்த ஜன்னலுக்கு வந்தேன். வந்து குமாரவியாசனை கூப்பிட்டேன். ஒரு சந்தேகம். நான் கூப்பிட்டது அவருக்கு எப்படி கேட்டிருக்கும்? எல்லா கதவுகளும் சாத்தி இருந்தும் கூப்பிட்ட உடனே கதவு திறந்து வெளிவந்தாரே, எப்படி? வசந்த் வந்ததும் சோதித்து பார்க்க வேண்டும். வியாசன், நீ யார்? இந்த வினோத நாடகத்தில் உன் பங்கு என்ன? நடிகனா? பார்வையாளனா? சூத்திரதாரியா? லீனா, உன் பங்கு? நீங்கள் எல்லோருமே பொய் பிம்பங்களா? கட்டிலில் வந்து உட்கார்ந்தான். அதிகாலை வான விளிம்பில் ஆரஞ்சு பந்து பறவைகளை விளையாட அழைக்க, புதிய உற்சாக குரல்கள் எழுப்ப, வானின் கரு நீலம் நீளமாகி வெண்ணிறமாகி வெளுத்தவுடன் திடீரென்று எல்லாமே நிஜமாயின. கணேஷின் ஃபியட் ஒரு தடவை சீறிவிட்டு நின்றது. வசந்த் கதவை ஜாக்கிரதையாக சாத்திவிட்டு வெளிப்பட்டான். காரில் திட்டு திட்டாக பெயிண்ட் அடிக்கும் பிரைம் தெரிந்தது. பின்புற கண்ணாடி நீக்கப்பட்டிருந்தது. வசந்த் மாடிக்கு ஓடி வந்தான். என்ன பாஸ்? வா உட்காரு, சொல்ற. வசந்த் கணேஷின் முகத்தை பார்த்து, அடிபட்டிருக்கீங்க, கண்ணமே வீங்கி இருக்குது, என்னாச்சு? மறுபடியும் அரசமரமா? இல்ல வசந்த், அறைக்குள்ள நடந்தது. உள்ளேயே வந்துடுச்சா? இது அது இல்ல, ஒரு ஆள். ஆளா? ராத்திரி பின்னிரவுல நடந்தது வசந்த். லீனா இங்க வந்தா, ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணா. ஒரு மாதிரின்னா? சொன்னான். அடடா, நானா இருந்தா பேசாம மல்லாக்க வச்சு. கேள் வசந்த், வியாசனை கூப்பிட்டு உடனே அவளை அழைச்சுட்டு போயிட சொல்ற. சரியான கற்பு பாஸ் உங்களுக்கு. நான் ஆடுறேன். ஐ ஸ்வே. நடுராத்திரி புஸ்தகம் படிச்ச, விளக்க அணைக்காம தூங்கிட்ட. மறுபடி லீனாவுடைய குரல் கேட்டது. சரிதான், வந்துட்டாளா? இல்ல, வெறும் குரல். பாத்ரூம்ல இருந்து முழிச்சுக்கிட்டேன், இருட்டு. விவரமாக சொன்னான். வசந்த் மேலும் குறுக்கிடாமல் சுவாரஸ்யமாக கேட்டான். என்ன சொல்றது? என்னத்த சொல்றது? இப்ப வந்து இந்த காரியங்கள் எல்லாம். ஒரு நிமிஷம் வசந்த். ஏன்? வா, வெளியில போகலாம், நடந்துகிட்டே பேசலாம். ஏன்? சொல்றேன் வா. நடக்க முடியுமா? டீலா இருக்கீங்களே. பரவாயில்ல வா. தூரத்தில் பச்சை போர்வையுடன் ஒரு குன்று தெரிந்தது. அதை நோக்கி ஓர் ஒற்றையடி நெளிந்து சென்றது. அதில் சற்று தூரம் நடந்தனர். எதுக்கு இவ்வளவு தூரம்?
சௌகரியமாக ஒரு கல்லின் மேல் உட்கார்ந்து கொண்டார்கள். அந்த வீட்ல எனக்கு நம்பிக்கை இல்ல. மயன் பங்களா மாதிரி மறைஞ்சிடுமா? இல்ல, அங்க நாம பேசுறது யாருக்கோ காது கேட்கும்னு எனக்கு உள்ளுணர்வு சொல்றது. பக்கிங்கா? ஏதோ ஒண்ணு வசந்த், எனக்கு குமாரவியாசன் மேல சந்தேகம் வர்றது. இந்த பட்டனை பாரு, இது நான் அந்த இடத்துல போராடின போது பிஞ்சு விழுந்திருக்கு. ஆண் பிள்ளை சட்டை பட்டன் இல்லையா இது? சட்டை பட்டன் இப்ப ஆண் பிள்ளை பெண் பிள்ளை எல்லாருமே சட்டை போட்டுக்கிறாங்களே. நந்தம்பக்கத்துல மாலினின்னு ஒரு பொண்ணு ஜிப்பா போடுறது. இல்ல வசந்த், அந்த ஆள் என்னோடு சண்டை போட்ட ஆவேசத்துல இருந்து, அவன் மூச்சு காத்துல இருந்து அவன் ஆண் தான்னு நிச்சயம் சொல்ல முடியும். எதுக்காக உங்களை தாக்கணும்? அப்புறம் அந்த வியாசன் நான் ஜன்னல்ல இருந்து கூப்பிட்ட போது என் குரல் அவருக்கு நிச்சயம் அவர் அறைக்குள்ள கேட்டிருக்குமான்னு சந்தேகம். அதை என்கிட்ட விடுங்க, வெரிஃபை பண்ணிடுறேன் பாஸ். முதல்ல நாம கண்டுபிடிக்க வேண்டியது இதெல்லாம் என்ன பேயா மனுஷனா, அவ்வளவுதான். நீ மெட்ராஸ்ல என்னாச்சு சொல்லு. பாலகோபால் ஊர்ல இல்ல, உயில் காப்பி கிடைச்சது, கிருஷ்ணமூர்த்திய பார்த்துட்டேன். உயில் என்ன சொல்லுது? ப்ராப்பர்ட்டி ரொம்ப பழங்காலத்து விஷயம், பிரிட்டிஷ் ராஜா ஆற்காடு நவாப் காலத்துக்கு போகுது. வியாசர்கள் பரம்பரையை விட்டு இதுவரை விலகாத பிரிக்க முடியாத சொத்து. ஆனா ஒரு முக்கியமான விஷயம், சொத்தோட மதிப்பு 1.5 கோடி. கணேஷ் விசில் அடித்தான். இது எப்படி சாத்தியம்? சர்க்கார் பிடுங்கிட்டு இருப்பாங்களே லாண்ட் சீலிங்ல. அதானே சாமர்த்தியமா மறைஞ்சிருக்குது. நிலம்னு பார்த்தா ஃபார்ம் லேண்டுன்னு 600 ஏக்கரா கூட தேருது. ஆனா அர்பன் ப்ராப்பர்ட்டின்னு இருக்குது. பினாமியா நிறைய இருக்குது. பாடசாலை ஆசிரமம்னு அங்கங்க செதறி கிடக்குது. முக்கியமான விஷயம், இந்த சொத்தை பிரிக்க முடியாது, விற்க முடியாது. நேர் வாரிசு இல்லைன்னா தம்பிகளுடைய குடும்பத்துக்கு பொறுப்பு போகணும். நேர் வாரிசு இருந்தா பெண்ணோ பிள்ளையோ அவர்களுக்கு தான் போகணும். மைனரா இருந்தா 18 வயசு வரைக்கும் மிக கிட்டத்து உறவுக்காரங்க கார்டியனா இருக்கலாம். இப்ப லீனாவுக்கு வர்றது, லீனா கல்யாணம் செஞ்சுக்கல, குழந்தையே இல்லாம இறந்து போறாள்னா அடுத்தது குமாரவியாசன், அவருடைய வாரிசுகளுக்கு போயிடும். சிக்கனான லெகசி, ஆனா பெரிய சொத்து. குமாரவியாசனுக்கு இதை தொடர்ந்து அனுபவிக்கிறதுல ஆசை இருக்கலாம் இல்லையா? நிச்சயம். வேற ஏதாவது கிளைமேட்ஸ் இருக்காங்களா? இருக்கலாம், தெரியல. அப்புறம் அந்த கிருஷ்ணமூர்த்தி, அதை ஏன் கேக்குறீங்க? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் பாஸ். 10 கருங்கண் பேய் மகள்னு பேய பத்தி சொல்லியிருக்கு தெரியுமா? அதுக்கு என்ன சம்பந்தம்? அந்த ஆள் வயசு 80க்கு மேல இருக்கும். பேயுடைய குரல், விரல், கூந்தல், வாய், நாக்குன்னு சர்ச் பண்ணியிருக்கார். சாலினின்னு ஒரு தேவராட்டியாம். பேய் மகளிர், ரத்தம், நரம்பு, குடலை உறவற மாதிரி நிறைய சொன்னார் கிழவர். நாம பார்த்தமே அந்த பிசாசுடைய சரித்திரத்தையே புட்டு புட்டு வைக்கிறார். வசந்த் மேலே தொடர்வதற்குள் தூரத்தில் சுனை அருகில் போலீஸ் ஜீப் வந்து நிற்பது தெரிந்தது. இன்ஸ்பெக்டர் இறங்கி அவர்களை சைகை செய்து அழைப்பது தெரிந்தது. கணேஷும் வசந்தும் விருட்டென்று எழுந்து நடந்து அங்கே சென்றார்கள். குட் மார்னிங். என்ன விஷயம்? இன்ஸ்பெக்டர் கலவரத்துடன். பணத்தை காணோம் என்றார். இன்ஸ்பெக்டர் அதிர்ந்திருந்தார். பெரிய சோதனையா போயிடும் போல இருக்கு இந்த கேஸ் என்றார். என்ன சொல்றீங்க? பணத்தை காணமா? ஆமா, முழுசா காணாம போயிருச்சு. எழுந்து நடந்து போயிருச்சா? எப்படி சார் அது சாத்தியம்? ராத்திரி விசாரிச்சுட்டு நான் தனியா ஜீப்ல போயிட்டேன், வீட்டுக்கு போயிட்டேன். வண்டி வந்து பாடிய பின்னால லோட் பண்ணிட்டு ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஸ்பத்திரிக்கு எடுத்துட்டு போயிருக்காங்க. ஒரு டிரைவர், இன்னொரு கான்ஸ்டபிள் முன்னால உட்காந்துருக்காங்க, பின்னால உடல். நடுவுல ரயில்வே கேட்ல ஒரு தடவை நின்று இருக்காங்க. அப்புறம் நேரா ஆஸ்பத்திரிக்கு வண்டி எடுத்துட்டு போய் பின்பக்க கேட் வழியா நுழைஞ்சு பிணவரை தனியா இருக்கு. அதன் வாசல்ல நிறுத்திட்டு ஆடாலிய கூப்பிட போயிருக்காங்க. திரும்பி வந்தப்போ உடலை காணோமாம். பூட்டி இருந்ததா வண்டி? இல்லைங்க, பின்னால ஓப்பன் பிக்கப். வேனை கன்வெர்ட் பண்ணது. இது என்னடாதுன்னு அதிர்ந்து போய் என்ன பண்ணியிருக்காங்க, வர்ற வழியில ஆட்டத்துல எங்கேயாவது சாலையில விழுந்திருக்குமோன்னுட்டு வண்டியை திருப்பி ரயில்வே கேட் வரைக்கும் எடுத்துட்டு வந்திருக்காங்க. நெடுக பார்த்துருக்காங்க. ரயில்வே கேட்டை தாண்டி ஏறக்குறைய பண்ணை வரை வந்திருக்காங்க, கிடைக்கல. பாதையில் ஒரு ஆசாமி ஐயோ ஐயோ என்னை காப்பாத்துங்கன்னு அழுதுட்டு இருந்தானாம். என்னடான்னு விசாரிச்சா, கணேஷ், இதை நீங்க நம்ப மாட்டீங்க. சொல்லுங்க. வெளுப்பா சாம்பல் நிறத்துல ஒரு பொம்பளை உருவம் ஒண்ணு ஒத்த கையால ஒரு பிணத்தை இழுத்துக்கிட்டு ஏறக்குறைய பறந்து போயிட்டு இருந்ததை அவன் பார்த்தானாம். ஒரு கையை பிச்சு தின்னுகிட்டே. வசந்த் எச்சில் விழுங்கினான். அந்த ஆள் அப்படியே பிரம்ம பிடிச்ச மாதிரி பெனாத்தினானாம். வேன்ல ஏறிக்கிட்டு என்னை காப்பாத்துங்கன்னு கதறினானாம்.
வேன் டிரைவர் உடனே ஓடியாந்துட்டான், வீட்டுல படுத்துட்டான். அதிகாலையில எழுப்பி என்கிட்ட விஷயத்த கதறி கதறி சொல்றான். எனக்கு புரியவே இல்லை. பண்ணைக்கு வந்து வியாசனை கேட்டா அவர் கூட அந்த உருவத்தை பார்த்திருக்காராம். நீங்களும் பார்த்திருக்கீங்களா? என்ன கணேஷ், இது உண்மையா? நீங்க பிசாச பார்த்தீங்களா? கணேஷ் யோசித்தான். வசந்த், பாஸ், எனக்கு சின்னதா ஒரு காஃபி சாப்பிடணும் என்றான். என்ன கணேஷ், நீ என்ன பார்த்தீங்க? இதையெல்லாம் நம்புறீங்களா? இன்ஸ்பெக்டர், நான் பார்த்தது சொல்றேன். தோ தெரியுது பாருங்க அரச மரம். அதுல அன்னைக்கு ராத்திரி ஒரு உருவத்தை பார்த்தேன். பெண் உருவம், வெளுப்பா ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இருந்தது. கொஞ்சம் சின்னதா இருந்தது. தொடர்ந்து 2 ராத்திரி பார்த்தேன். 2வது முறை கிட்ட போனப்ப அது என்ன ஓங்கி அரைஞ்சிருச்சு. இதோ கன்னத்துல காயம் பாருங்க. அப்படின்னா அப்படின்னா நிஜமாவே பிசாசா? என்னங்க இது? கணேஷ், நீங்க ரேஷனலான ஆசாமின்னு நினைச்ச, நீங்க கூட நம்புறீங்களா? இது நம்பிக்கை பிரச்சனை இல்லை இன்ஸ்பெக்டர். நான் பார்த்தது எனக்கு புரியல. இது எப்படி சாத்தியம்னு எனக்கு புரியல. இத கற்பனைன்னு சொல்ல முடியல. ஒரு விதமான உருவெளி தோற்றம், ஹலூசினேஷன்னும் சொல்ல முடியல. ஏன்னா இந்த புண் நிஜம். இப்போ நான் என்ன செய்ய போறேன்? முதல்ல பாடி இருந்தா தானே இன்வெஸ்டிகேஷன். வசந்த், இன்ஸ்பெக்டர், கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்களா என்றான். ஒரு என்ட்ரி விட இருந்த போடாதீங்க, நெப்பூர் கிராமம் பூரா பேசிக்குது என்றார் அருகில் இருந்த கான்ஸ்டபிள். என்னையா, பிசாசு பிணம் தின்னுடுச்சுன்னு பார்த்தாங்களாமா? ஆமாம் இன்ஸ்பெக்டர், நீங்களும் தான் லா படிச்சிருக்கீங்க. இந்த மாதிரி கேஸுக்கு ஏதாவது? சிஆர்சியில சுத்தமா தரையில கால் பாவாத கேஸுக்கு இடமே இல்லை இன்ஸ்பெக்டர். இதை பத்தி நீங்க மேலதிகாரிகளுக்கு ஒரு ரிப்போர்ட் எழுதலாம். அதான் இந்த சூழ்நிலையில செய்ய முடியும். மேற்கொண்டு விசாரிக்கலாம். எனக்கு என்னவோ ரொம்ப உதைக்குதே. கடத்திக்கிட்டு போயிருப்பாங்களோன்னு. இந்த பிசாசு பிசினஸ் எல்லாம் நம்ப முடியல. நான் பார்த்தாதான். ராத்திரி வந்துடுங்களேன், பாத்திரலாம். மிஸ்டர் கணேஷ், எதுக்கும் நான் இதை பத்தி சூப்பரண்டுக்கு தெரிவிச்சே ஆகணும். சிரிப்பாரு. உங்களை ஒரு சாட்சியா குறிப்பிடலாமா? தாராளமா, நான் பார்த்ததை சொல்றேன். நானும் பார்க்க விரும்புறேன். ஒவ்வொரு ராத்திரியும் வருதா? அப்படித்தான் தெரியுது. அவர்கள் இருவரும் பேசிக்கொண்டிருக்கையில் பொழுதையை கிளப்பிக் கொண்டு ஒரு டாக்ஸி வந்து நின்றது. நிற்பதற்குள் 2 பேர் வெளிப்பட்டார்கள். விடு விடுவென்று நடந்து வந்தார்கள். ஒருவரிடம் நோட்டு புத்தகம், மற்றவரிடம் கேமரா. சரிதான், பத்திரிக்கைக்காரங்க, மூக்குல வேர்த்தாச்சா? இங்க ஒரு பிரேதம் காணாம போயிட்டதாகவும் பிசாசு கொண்டுட்டு போயிட்டதாகவும் சொன்னாங்களே இன்ஸ்பெக்டர், நிஜமா? நீங்க யாரு? நான் ராமசுப்பு, தினமலர். கேமராக்காரர் வீட்டை எடுத்தார், தோட்டத்தை எடுத்தார், தரையை எடுத்தார். இன்ஸ்பெக்டர், ஸ்டேட்மெண்ட் கொடுக்க டைம் இல்ல, ஸ்டேஷனுக்கு வாங்க. இவர் மிஸ்டர் கணேஷ் தானே? ஆமா. நீங்க என்ன சொல்றீங்க மிஸ்டர் கணேஷ்? நீங்க பார்த்தீங்களா? நான் ஒரு உருவத்தை பார்த்தேன். ராமசுப்பு, ஒரு காரியம் செய்யுங்களேன். ராத்திரி ஒரு நடை வந்துட்டு போங்களேன். தாயத்தை ஏதாவது கட்டியிருக்கீங்களா என்றான் வசந்த். யூ மஸ்ட் பி வசந்த் வெரி இன்ட்ரெஸ்டிங். அருகில் நின்ற குமாரவியாசன். அதெல்லாம் வேண்டாம், அனாவசியத்துக்கு புரளி வேண்டாம்னு தோணுது. தினமலர், கொஞ்சம் என்னோட வரீங்களா? துரை, இவங்க 2 பேரையும் ஒரு ஸ்னாப் அடிச்சுட்டு சரியான ஸ்கூப். யோ, கேமராவை பிடுங்கி ஏரியில போட்டுடுவேன். இன்ஸ்பெக்டர், இப்ப பிரஸ் குழப்பம் வேண்டாம்னு தோணுது. எப்படியோ விசாரிச்சுட்டு வந்துடுறாங்களே. என்ன சொல்றீங்க? கிராமமும் கொல்லுன்னு போயிடுச்சு. பிசாசு உலாத்துதாம், சுமதாங்கியில உட்கார்ந்துட்டு இருந்ததாம், ஆகாசத்துல பறக்கிறதாம். நம்புறீங்களா? எல்லாத்தையும் நம்புறீங்களா? வெரிஃபை பண்ணாம எதுவும் போடுறதில்ல. இருந்தாலும் நெப்பூர் மார்க்கெட்ல போய் பாருங்க மிஸ்டர் கணேஷ். நீங்க பேய் பிசாஸ் எல்லாம் நம்புறீங்களா? தினமலர், அப்புறம் வரீங்களா? எங்களுக்கு நிறைய ஜோலி இருக்குது. ஒன்றும் பேராது போல இருக்கு. மிஸ்டர் கணேஷுக்கு ஏன் முகமெல்லாம் வீங்கினாப்புல இருக்கு? அடிச்சிருச்சா? வசந்த், ஒரு அறிவு ஜோக் சொல்றேன், உங்க பத்திரிகையில போடுறீங்களா என்றான். வா வசந்த். கணேஷ், நீங்க எதுக்கும் 10 மணி சுமாருக்கு ஸ்டேஷனுக்கு வர்றீங்களா? சூப்பரண்டு வந்தாலும் வருவார். சரி சார், பார்க்கலாம். வாங்க தினமலர். கணேஷும் வசந்தும் குமாரவியாசனும் நிற்க அவர்கள் விலகி செல்லும் முன் கேமரா ஒரு முறை அவர்களை நோக்கி திரும்பி கிளிக் செய்தது. புரியவே இல்லை மிஸ்டர் கணேஷ் என்றார் வியாசன். லீனா எங்க? தூங்குறா. வசந்த், எப்ப வந்தீங்க? பொழுது விடையிறப்ப வந்தேன். பாஸ் வரீங்களா? உங்களுக்கு ரெஸ்ட் தேவைன்னு நினைக்கிறேன். ஆமாம் மிஸ்டர் கணேஷ், ரொம்ப டயர்டா இருக்கீங்க. மிஸ்டர் வியாசன், நீங்க போங்க, நான் வசந்த் கூட கொஞ்சம் பேசிட்டு வரேன். டோன்ட் வரி, ஐ எம் ஓகே. பிரேக்ஃபாஸ்ட் கொண்டு தர சொல்லட்டுமா?
நாங்களே வரோம், நீங்க போங்க. அவர் தயங்கி சென்றார். சென்றதும், வசந்த், நீ என்ன நினைக்கிற? பாடி காணாம போறதாவது, அதுவும் அந்த உருவம் தூக்கிட்டு போச்சாம். வெண்ணின சுவையல் நினத்தின் வாயல்னு கிருஷ்ணமூர்த்தி சரியாத்தான் சொன்னார். தின்னுகிட்டே போச்சாம். பயங்கரம். என்னடா அது, புரியவே இல்ல. கிருஷ்ணமூர்த்தி வேற என்ன சொன்னார்? இந்த சொத்தெல்லாம் இவங்க குடும்பத்துக்கு எப்படி வந்ததுன்னு சொன்னார். நவாப் காலத்துல வெள்ளக்காரங்களுக்கும் லோக்கல் நவாபிக்கும் சண்டை நடந்த போது வெள்ளக்காரங்க ஏறக்குறைய தோத்து போன சமயத்துல பக்கத்துல கர்நாடக மாநிலத்தில் இருந்த கேரிசன்ல இருந்து நூற்றுக்கணக்கா ரைபிள் கடத்துற பிசினஸ் செய்தாராம். வின்சென்டர் ரைபிளோ ஏதோ ஒன்னாரு வைக்கோல் போர்ல ஒளிச்சு வச்சுட்டு கடத்தி கொண்டு வந்து பிரிட்டிஷ் மேஜருக்கு கொடுத்துட்டாராம். அவைகளை உபயோகிச்சு அந்த பாட்டில்ல நவாபுடைய படைகளை தொலைச்செடுத்து ஒரே தினத்துல 1000கணக்கில் சுட்டு தள்ளிட்டாங்களாம். அவர் செய்த உதவிக்கு துரைத்தனத்தார் கொடுத்த பரிசாம் இந்த சொத்து. ரத்தம் சிந்தி சம்பாதித்த சொத்து. அந்த பாவம் அந்த குடும்பத்தை இன்னும் சுத்துதுன்னு சொன்னார். போன நூற்றாண்டுல 1920 அங்க குமாஸ்தாவா இருந்தாராம். இந்த ஃபேமிலி ஹிஸ்டரி முழுவதும் தெரியுமாம். ஏதாவது ஒரு அகால மரணம் நிகழ்ந்துகிட்டே இருக்குமாம். புத்திரவதின்னு ஒரு பெண் பிள்ளை அவர் காலத்துல தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்து போனாளாம். அவளுடைய ஆவி 2 வருஷத்துக்கு ஒரு முறை கார்த்திகை மாசம் தவறாம இங்க வருமாம். அதைத்தான் நீங்க பார்த்திருக்கீங்கன்னு சத்தியம் பண்றார். வெரி ஓல்டு மேன். அடிக்கடி தனக்குத்தானே சிரிச்சுக்கிறார். அவர்கிட்ட இன்னும் நிறைய விஷயம் இருக்கு. இருமி இருமி இவ்வளவுதான் சொன்னார். புறநானூர்ல இருந்து ஆரம்பிச்சார். என்ன பாஸ், யோசிக்கிறீங்களா? கவனிக்கலையா? வசந்த், இன்னைக்கு முக்கியமா நீ ஒரு காரியம் செய்யணும். சொல்லுங்க. எனக்கு முதல் சந்தேகம் குமாரவியாசன் மேல. அந்த சந்தேகத்தை எலிமினேட் பண்ண பிற்பாடுதான் இந்த பேய் பிசாசு பிசினஸ பார்க்க முடியும். இப்ப என்ன செய்யலாம் சொல்லுங்க. 10 மணிக்கு வியாசனை நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போயிடுறேன். நீ இருந்து அந்த ரூமை தலைகீழ புரட்டிடு. லீனாவையும் நான் கூட்டிட்டு போயிடுறேன். டர்ட்டி ஒர்க் எல்லாம் நான் தான் செய்யணும். பரவாயில்ல, பெரியவர் கேக்குறீங்க, செய்யறேன். என்னென்ன கண்டுபிடிக்கணும்? வித்தியாசமா எது இருந்தாலும், முக்கியமா அந்த பட்டனுக்கு உரிய சட்டை, லைட் ஸ்விட்ச், அவ ரூம்ல இருந்து நம்ம அறை விளக்குகளை கண்ட்ரோல் பண்ண முடியுமா? அப்புறம் மைக், போன், ஸ்பீக்கர் ஏதாவது இருக்கா? நீங்க என்ன இன்னும் விஞ்ஞான ரீதியா நடந்தது எல்லாம் நிரூபிக்க விரும்புறீங்களா? தலை சுத்துது. எனக்கு விஞ்ஞானமா, விபரீதமா, பிசாசா, புரளியா, ஒண்ணுமே எனக்கு தோணல. ஆனா இந்த குமாரவியாசன் மேல சந்தேகம் லேசா இருக்கு. இந்த ஆள் நடந்துக்கிற விதத்துல ஏதோ ஒரு எல்லாம் தெரிஞ்ச தன்மை இருக்கிற மாதிரி படுது. பதற்றம் போறல. ஒரு ஆள் தோட்டத்துல செத்து கிடக்கான்னா பதற வேண்டாமா? பத்தாது, கழுத்துல என்ன வந்து ஒரு சின்ன தாயத்து அனுமார் ஜோசியர் கொடுத்தார். காத்து கருப்பு அண்டாம இருக்க. சரிதான், நீயும் அந்த கட்சிக்கு போயிட்டியா? எதுக்கும் ஒரு சேஃப்டிக்கு இருக்கட்டுமேனு தான் சக்கரம் எழுதி தரேனார். பஞ்சலோகத்துல 40 ரூபாய் ஆகும்னார். 5 ரூபாயில டெம்பரவரியா ஒன்னு போட்டு கொடுங்க ஜோசியரே. என்ன பாஸ், ஆனா இத போட்டதும் ஒரு மாதிரி கஸ்தா இருக்கு. உங்களுக்கு ஒண்ணு கொண்டு வந்திருக்க. தூக்கி ஏரியில போடு. நான் சொல்றத செய் முதல்ல. கவலைப்படாதீங்க பாஸ், புரட்டி எடுத்துடுறேன். வசந்த், உன்னை டைரக்டா ஒரு கேள்வி கேட்கிறேன். பேய் பிசாசு இருக்கா? அதானே? அதான் இருக்கு. நாம பார்த்ததுக்கு சரியான எக்ஸ்பிளனேஷன் கிடைக்கிற வரைக்கும் இருக்கு. ஆகாசத்துல பந்தாடுது, கன்னத்துல அரையுது. இதெல்லாம் எப்படி பாஸ் முடியும்? விஞ்ஞானமாவது எழவாவது வெட்ட வெளியில அந்த பொம்பளை விருன்னு பறக்கிறத பார்த்தோமா இல்லையா? வா போகலாம். ரொம்ப டவுனா இருக்கீங்க. உங்களை சிரிக்க வைக்க வேண்டியது என் கடமை. அருவ ஜோக்கா நான் இப்ப மூட்ல இல்ல வசந்த். லேட்டஸ்ட் கேளுங்க. பட்டணத்திலேயே வளர்ந்த ஒரு சின்ன பையன் புதுசா கிராமத்துக்கு போனான். மாட்டு வண்டியில போனான். பையன் எப்பவும் கார்ல போய் பழக்கமானவன். மாட்டு வண்டியே புதுசா இருக்கு. வண்டிக்காரன் ஹை ஹைன்னு விரட்டுறதும் மாடு தலைய ஆட்டிட்டு ஆட்டிட்டு போறதும் ஒரு இடத்துல சட்டுன்னு வண்டி நின்னுடுச்சு. மாடு நிதானமா சர்ன்னு ஒண்ணு கடிச்சது. பையன் பார்த்துட்டே இருக்கான். அப்பா, இனிமே இந்த வண்டி போகாதுப்பான்னா. ஏன்டான்னார். பக்கத்துல உட்கார்ந்திருந்த அப்பா. அதான் பெட்ரோல் எல்லாம் கொட்டி போச்சே. கணேஷ் சிரித்தான். அப்பாடா, ஒரு வழிய சீக்க வச்சுட்டேன். பேசாம போய் ரெஸ்ட் எடுத்துக்கங்க. லீனா எழுந்தாச்சான்னு விசாரிச்சுட்டு வர்றேன். கணேஷ் அறைக்கு வந்து முகம் கழுவினான். கண்ணாடியில் தன்னை பார்த்து கொண்டான். கன்னத்தில் மெலிதாக வீக்கம். தொட்டால் வலி. ஆத்திரமாக வந்தது. மெல்ல நகர்ந்து படுக்கையில் விழுந்தான். உறக்கம் கவ்வியது. வரலாமா
என்ற குரல் கேட்டது. லீனா கதவருகில் காஃபி கோப்பையை கலக்கிக் கொண்டே நின்றாள். பளிச்சென்று அந்த அறையில் வெளிச்சம் போட்டாற் போல இருந்தது. குட் மார்னிங், நல்லா தூங்குனீங்களா? கணேஷ் சிரித்தான். லீனா முகம் கழுவி புதிதாக இருந்தாள். கரடி குட்டியை கட்டி கொண்டு தூங்கும் குழந்தைத்தனம் நினைவுக்கு வந்தது. அதே சமயம் நேற்று கேட்ட அவள் குரல் உறுத்தியது. லீனா, வந்து உட்காரு என்றான். எதிரே உட்கார்ந்தாள். காஃபி சாப்பிடுங்க. அட, அடிபட்டிருக்கே. அவன் கன்னத்தை தொட்டாள் மெல்லிய விரல்கள். மோகினி. என்னாச்சு? ராத்திரி ஏதோ ரகளையாமே என்றாள். லீனா, என்னோட 10 மணிக்கு வரையா? எங்க? போலீஸ் ஸ்டேஷனுக்கு. எதுக்கு என்றாள் பயத்துடன். பயப்படாத, நேத்துக்கு செத்து போனானே அந்த ஆள், அவன் போயிட்டான். உடலே காணாம போயிடுச்சு. அதான் சாப்பிட்டாச்சே என்றாள் லீனா. கணேஷ் லீனாவை நேராக பார்த்தான். என்ன சொன்ன? மறுபடியும் சொல்லு என்றான். யாரோ தின்னுட்டாங்களாமே அத. அப்படித்தான் பேசிக்கிட்டாங்க. உனக்கு யார் சொன்னா? நீ இப்பதானே தூங்கி எழுந்து வர. வந்து சித்தப்பா சொன்னார். போய் சொல்லாத லீனா. சேச்ச, காஃபி சாப்பிடுங்க. அவளை மாறாமல் பார்த்து கொண்டே காஃபி பருகினான். மெலிதான கசப்பு. ஏதாவது கலந்திருப்பாளோ? ச, என்ன கற்பனை! இருக்கிற வினோதங்கள் போதாதா? காஃபியில் விஷம் வேறு வேண்டுமா என்ன? இருந்தும் லீனாவின் மிகையான குழந்தைத்தனமான தோற்றத்தில் ஏதாவது ஒரு உறுத்தல், ஒரு தப்பு இருக்கத்தான் வேண்டும். ஒரு கணம் லீனா இருட்டில் சுமை தாங்கியின் மேல் பெரிதாக உட்கார்ந்து கொண்டு மடியில் உடலை கிடத்தி கொண்டு பேய்த்து பிடுங்கி ரசித்து சாப்பிடுவது போல் ஒரு காட்சி அவன் மனத்திரையில் உருவாகி உடனே அதை கலைத்தான். லீனா, நான் அநேகமா நாளைக்கு திரும்பி மெட்ராஸ் போயிடுவேன். நானும் வந்துடுறேன் கணேஷ். இந்த சொத்து விவகாரத்தை செட்டில் பண்றத கொஞ்சம் ஒத்தி போட்டு வைக்கலாம்னு தோணுது. நீங்க எப்படி செய்றீங்களோ அப்படி செய்யறேன். நான் ஒரு ஆளை வேண்டாம். லீனா, 10 மணிக்கு போலீஸ் ஸ்டேஷன் போகலாம்னு இருக்க. என் கூட வர்றையா? சித்தப்பாவும் வருவார். வரேன் கணேஷ். நேத்திக்கு ராத்திரி நான் கொஞ்சம் தப்பா நடந்துக்கிட்டேன் இல்ல? தப்புன்னு இல்ல, கொஞ்சம் தைரியமா நடந்துக்கிட்டேன். தைரியம் இல்ல, பயம். எனக்கு எலினா உதறல். அதான் உங்களை அப்படியே கட்டி பிடிச்சிட்டேன். நம்ப சொல்றியா? வித்தியாசமா எடுத்துக்காதீங்க. இல்ல. ஏன் கணேஷ், ஒரு ஆம்பளைய தொட்டுட்டா உடனே கற்பு போயிடுதா? எனக்கு சரியா பதில் சொல்ல தெரியல லீனா. கற்புங்கிறது என்ன? கல்யாணம் ஆன பிற்பாடுதானே கற்பு. கணேஷ், இப்ப நீங்களே என்ன அந்த ரூமுக்கு தனியா அழைச்சிட்டு போய் லீனா, உன்னை நான் பார்க்க விரும்புறேன்னு சொல்றீங்க. அதுல என்ன தப்பு? கணேஷ் அவள் கண்களை பார்த்தான். என்ன மனுஷி இவள்! வேண்டுமென்றே என்னை வம்புக்கு இழுக்கிறாளா? டீஸ் பண்ணுகிறாளா? இல்லை, தெரியாமல் தான் கேட்கிறாளா? அவள் நகங்கள் வெட்டப்படாமல் கூர்மையாக இருந்தன. கணேஷின் மார்பில் ஒரு சின்ன இரத்தக் கோடு. அதற்குத்தான் கூப்பிடுகிறாள். அவர்கள் நம்புவது போல் இவள் மனுஷ பிறவி இல்லை. ஏதோ ஒரு நிறைவேறாத ஆவி இவளிடம் வந்து ஒண்டிக் கொண்டிருக்கிறது. அதுதான் போலும். உமது தாய் புத்திரவதி. அவள் புத்திரவதி அல்ல என்று மறுத்துவிடும் பார்க்கலாம். புத்திரவதி. பாவம், உங்களுக்கு தான் ரொம்ப சிரமம் இல்லையா கணேஷ்? அடிபட்டு கன்னத்துல கண்ணி போயிருக்கு. யார் அவள் என்கிற கேள்வி மறுபடி தாக்கியது. உங்க கூட வந்தா எனக்கு பயமே இல்ல கணேஷ். போலீஸ்காரங்க கிட்ட கூட பயம் இல்ல. நீ கூட வந்தால் எனக்குத்தான் சற்று பயம். நீ போய் குளிச்சுட்டு ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ரெடியாயிரு என்ன? அவனை கன்னத்தில் பரிவாக தொட்டுவிட்டு காற்றில் ஒரு முத்தம் தந்துவிட்டு ஓடினாள். கணேஷ் அவள் உற்சாகமாக அவுட் ஹவுஸ் நோக்கி செல்வதை ஜன்னல் வழியாக பார்த்தான். எந்த விதத்திலும் இவளை இன்னும் இனம் காண முடியவில்லை. பெண்ணா, பேயா, மானிடமா, தேவதையா? குற்றம் செய்கிறவளா, செய்தவளா, செய்யப்படுபவளா? வசந்த் எங்கே? தோ அந்த அவுட் ஹவுஸில் எங்கேயாவது மறைந்திருக்கலாம். இல்லை, விசாரிக்க வெளியே போயிருக்கலாம். பாத்ரூமிற்கு சென்று ஷவரை திறந்து பார்த்தான். சில்லென்று நீர் விரிய அதில் தலையை நனைத்தான். சற்று நேரம் குளிர்ந்த தண்ணீரில் தலையை அப்படியே நனைத்து கொண்டே நின்றான். ஜாக்கிரதை, காயங்கள் இருந்தும் அவன் மண்டைக்குள் குழப்பங்களை நிவர்த்திக்க அந்த வினோத ஸ்நானம் தேவையாக இருந்தது. நெப்பூர் போலீஸ் நிலையம் ஊருக்கு சற்று வெளியே இருந்தது. அரை வட்ட ஆர்ட்ஸில் சிவப்பு எழுத்துக்களை ஒரு மல்லிகை கொடி சில சமயம் மறைத்தது. ஓரமாக ஒரு ஜீப்பும் வேனும் நிற்க
உள்ளே சற்று தூரம் நடந்ததும் வலதுபுறத்து அறையில் போலீஸ் சூப்பரண்ட் நாற்காலியில் உட்கார்ந்திருந்தார். அவருக்கு இன்ஸ்பெக்டர் வயதுதான் இருக்கும். சின்ன ஏறக்குறைய உச்சந்தலையில் மட்டுமே கிராப் வைத்திருந்தார். தொப்பி அணிந்து அணிந்து தலையில் ஒரு டயர்ட் டிம் போல் வட்ட சுவடு தெரிந்தது. மூக்கிற்கு கீழ் அனாவசியமாக பெரிசாக மீசை வைத்திருந்தார். உதடுகளை ஏறக்குறைய மறைத்த மீசை ஒரு எஸ்பிக்குரிய தோரணையை இந்த மாதிரி செயற்கை முறைகளில் அதிகப்படுத்திக் கொள்ள தேவை இருக்கும். சற்று சிறிய உடற்கட்டு இருந்தும் புஜங்களில் வலு இருந்தது. வாங்க மிஸ்டர் வியாசன், நீங்க கணேஷ், இந்த அம்மா தான் மிஸ் லீனா, அப்படித்தானே? அப்படித்தான் சார். வசந்த் வரலையா? இல்ல, சொல்லி அனுப்பட்டுமா? வேண்டாம் மிஸ்டர் கணேஷ். என்ன இது பொருளி? எது? நீங்க நெசமாவே பிசாச பார்த்தீங்களா? ஆமா சார், பார்த்தேன் என்றான் கணேஷ் தெளிவாக. என்ன பார்த்தீங்க சொல்லுங்க என்றார் புன்னகையுடன். பண்ணையில ஒரு அரச மரம் இருக்கு. ஏயா, பேயெல்லாம் புளிய மரத்துல தானே வரும்னு சொல்லுவாங்க. இது அரச மரம். முதல் தடவை போன போது சிரிப்பொலி கேட்டது. வாங்க ஐயா வாங்க, இப்படியெல்லாம் குரல்கள். புத்திரவதி கித்திரவதின்னு யார் யாரோ பேசிக்கிற மாதிரி குரல்கள், வேற வேற குரல்கள். வெறும் குரல்கள் தானா? அது மட்டுமில்ல, சாம்பல் நிறத்துல ஒரு பெண் உருவம், புடவை கட்டிக்கிட்டு மனித பரிமாணங்களோட ஒப்பிட்டா கொஞ்சம் சின்னதா பழங்காலத்து நகை மாதிரி அணிஞ்சுக்கிட்டு அச்சு லீனா மாதிரி முக ஜாடையோட ஒரு உருவம். அப்புறம் அது உயரப்போய் மரக்கிளை வரைக்கும் போய் பயங்கரமா விசில் சப்தம் போட்டுட்டு மறைஞ்சு போயிருச்சு. நான் நம்பல. கண்கட்டு வித்தைங்கிறாங்களே, அதா இருக்குமா? 2 முறை பார்த்தேன். மறுமுறை பார்த்தப்போ அது நடந்துகிட்டு இருந்தது. அப்ப அதை துப்பாக்கியால சுட்டு பார்த்தேன். போட்டோ எடுத்து பார்த்தோம். போட்டோ இருக்கா? எடுத்திருக்கோம். டெவலப் பண்ண மெட்ராஸ்ல கொடுத்துருக்கோம். துப்பாக்கியால சுட்டது என்னாச்சு? ஆஹா, அதை எதுவும் செய்ய முடியல. அப்புறம் கிட்ட போனேன், மூஞ்சியில் அடிச்சிருச்சு. இதை பாருங்க காயம். எஸ்பி யோசித்தார். கணேஷ், நீங்க பகுத்தறிவுவாதி தானே? ஏன், பிசாசு உண்டுன்னு நம்புறீங்களா? நான் பார்த்த காட்சி சார். இது ஸ்டேட்மெண்ட்டா? கொடுக்கவும் தயார். 20ஆம் நூற்றாண்டுல இந்த மாதிரி ஒரு புருடாவா என்று சிரித்தார். நீங்க வேணும்னா அங்க வந்து ராத்திரி பார்க்கலாம். தினம் ராத்திரி வர்றதா? அப்படித்தான் தோணுது. அதான் சரி. என்ன துரைராஜன், ராத்திரி போய் பார்த்துருவோமா? இன்ஸ்பெக்டர் தயக்கத்துடன் சரிங்க என்றார். ஏயா ஹெட் கான்ஸ்டபிள், நீங்களும் வந்துருங்க. எல்லாரும் போயிட்டா இங்க டியூட்டி பார்க்கறது யாருங்க? நடுங்கி சாவாதீங்கய்யா. மிஸ்டர் கணேஷ் வியாசன், நீங்களும் என் கூட வரீங்க எனக்கு அடையாளம் காட்ட. அது கிடக்கட்டும். அதை விட இப்ப முக்கியம், அந்த காணாம போன பாடி திடுதுப்புன்னு மறைஞ்சு போச்சு, பிசாசு தூக்கிட்டு போச்சுன்னு சொன்னா யாராவது நம்புவாங்களா? ஐஜி ஆபீஸ்ல சிரிப்பாங்க. உண்மை அதுதாங்களே என்றார் கான்ஸ்டபிள். சேச்ச, உண்மை அது இல்ல. அந்த பாடி இப்ப நமக்கு கிடைச்சாகணும். எல்லாம் சரடு. 2 வருஷமாம், கார்த்திகை மாசமாம், பிசாசு வரதாம், பெணம் தின்னுதாம். என்னையா இதெல்லாம்? பிரிண்ட்ஸ் எடுத்தீங்களா? எடுத்திருக்கோம் சார், மெட்ராஸ்க்கு அனுப்பிச்சாச்சு. இந்த நகை ஒண்ணு பக்கத்துல கிடந்தது. நகை இருக்கு, பணத்தையே காணாம. இப்ப எதை வச்சுக்கிட்டு பஞ்சநாமா பண்ணுவீங்க? அதானே. என்னையா அதானே? கோட்டை விட்டுட்டு இத பாருங்க துரராஜன், நான் இதெல்லாம் நம்ப மாட்டேன். முதல்ல இறந்தவன் யாருன்னு தெரிஞ்சா அந்த பாடிய மிஸ்ஸிங்னு தெரிய வரலாம். கிராமத்துல துப்புரவா விசாரிங்க. எவனாவது காணாம போயிருக்கானா அதை முதல்ல தெரிஞ்சுக்கங்க. என்ன? சரி சார். நான் செங்கல்பட்டு போயிட்டு சாயங்காலம் வந்துடுறேன். ராத்திரி எல்லாரும் மிஸ்டர் கணேஷுடைய பிசாசை பார்க்க போகலாம் என்று சிரித்து விட்டு புறப்பட்டார். அவர் சென்றதும், சின்னவர் இள ரத்தம், தெரியாம பேசுறாரு என்றார் கான்ஸ்டபிள். கணேஷ் கடிகாரத்தை பார்த்தான். 10:40. இன்னும் 20 நிமிஷமாவது இருக்க வேண்டும். வசந்துக்கு 1 மணி நேரமாவது தேவையாக இருக்கும் தேடுவதற்கு. போகலாமா என்றார் குமாரவியாசன். இருங்க, இன்ஸ்பெக்டரோட கொஞ்சம் பேசணும். நான் கிளம்பவா? நீங்க அப்புறம் வரீங்களா? கொஞ்சம் இருங்களேன், நானும் வந்துடுறேன். கான்ஸ்டபிள் லீனாவை பயம் கலந்த பார்வையுடன் பார்த்து, நீங்க அந்த பெஞ்சில் போய் உட்கார்ந்துக்கங்கம்மா என்றான். காருக்கு போயிடட்டுமா என்றாள் லீனா. வேண்டாம் லீனா, இங்கேயே இரு. கிராமத்து பயலக பார்த்தாங்கன்னா கல்ல தூக்கிடுவாங்க. உள்ளவே இருமா. 11க்கு திரும்பினார்கள். வசந்த் சாது போல் அறையில் புத்தகம் படித்து கொண்டிருந்தான். லீனாவும் குமாரவியாசனும் அவுட் ஹவுஸ் சென்று விட்டார்கள். வசந்த், என்னாச்சு?
வசந்த் புத்தகத்தில் இருந்து. இப்பூதகணங்களின் பேதங்கள் 33, அதன் குறி குணங்கள் யாவரையும் பிடிக்குமெனினும் புருஷ கன்னி பெண்கள், காலிகள், அசாத்தியார்கள், முரடர்கள், பூர்வ கர்மா, கோவதை, சிசுவதை, பிராமணவதை முதலியவைகளை செய்தவர்களை பிடிக்கும் என்றான். என்னடா பைத்தியக்கார புஸ்தகம் இது? அகஸ்தியர், அஷ்டமா சித்த மந்திர ஜோதி, தூக்கி எறிடா. லீனா பூர்வ ஜென்மத்துல ஒரு பசு, ஒரு சிசு, ஒரு பிராமணன் எல்லாரையும் கொன்னிருக்கா பாஸ். வசந்த், ஷட்டப், காரியம் என்னாச்சு? பலன் சொல்லு. இங்கயா என்று சைகை காட்டினான் வசந்த். இரு என்று சைகை காட்டி கணேஷ் தன் பெட்டியில் இருந்த டிரான்சிஸ்டரை எடுத்து அதை உரத்த குரலில் பாட விட்டான். வசந்தை அருகில் அழைத்து வைத்து கொண்டு அருகே மெதுவாக பேசினான். நான் சொன்னதை செஞ்சியா? 1 மணி நேரத்துல தொழாவிட்ட. பின்பக்கம் ஒரு சர்வீஸ் என்ட்ரன்ஸ் மாதிரி இருந்தது, பூட்டு இருந்தது. ஒரு நம்பி நீ பூட்டு திறக்கிறதுல எக்ஸ்பர்ட் தெரியும். உள்ள என்ன கண்டுபிடிச்ச சொல்லு. முதல்ல ஒரு சர்ப்ரைஸ் பட்டன். இந்த பட்டன் லீனாவுடைய சட்டையை சேர்ந்தது. இஸ் இட் சர்ப்ரைசிங்? கணேஷ் யோசித்தான். 2வது, நீங்க ராத்திரி இங்கிருந்து இறஞ்சு கூப்பிட்டது அவுட் ஹவுஸ்குள்ள இருந்த குமாரவியாசனுக்கு கேட்டிருக்க முடியாது. ஜன்னல் எல்லாம் சாத்தி இருந்தா உள்ள கம்ப்ளீட்டா சவுண்ட் கேட்காது, சான்ஸே இல்ல. சரி, அப்புறம்? வியாசருடைய அத்தனை காகிதங்களையும் குடைஞ்சிட்ட. கடுதாசுகள், ஃபைல்கள், புத்தகங்கள் எல்லாத்தையும். நிறைய புஸ்தகம், என்னென்னவோ புஸ்தகம். பம்பாயில கேதார்நாத்னு ஒருத்தரோட நிறைய பிஸ்னஸ் கரஸ்பாண்டன்ஸ், அப்புறம் டைனஸ் கிளப், பெங்களூர்ல செஞ்சுரி கிளப், ஜேசிஸ், என்னென்னவோ மெம்பர்ஷிப். அதெல்லாம் முக்கியமா எனக்கு படல. இந்த ஒரு விளம்பரத்தை தவிர ஹிந்துவுல இருந்து கட்டிங் எடுத்து ஒரு காகிதத்துல ஒட்டி இருந்தது பாருங்க. அந்த விளம்பரத்தில் wanted a good technician with IIT certificate or diploma in electrical and electronic with experience. Very attractive terms. box number. அப்புறம் இந்த கடிதம், இதை படிச்சு பாருங்க என்றான் வசந்த். எடுத்துட்டே வந்துட்டியா? திரும்பி வச்சிட போறோம் இல்லையா? அந்த கடிதத்தில், அன்புள்ள திரு சந்திரசேகருக்கு உங்கள் 21/2/77 தேதியிட்ட விண்ணப்பத்திற்கும் அதன் பின் உங்களை சந்தித்து பேசின பின் எங்கள் பண்ணையில் உங்களுக்கு கான்ட்ராக்ட் வேலை அளிக்க எனக்கு சம்மதமே. உடனே வேலைக்கு வர முடிந்தால் நல்லது. உண்மையுள்ள குமாரவியாசன். கணேஷ் அந்த கடிதத்தை மறுபடி படித்து ஆழமாக யோசித்தான். வசந்த், எனக்கு ஒன்று தோணுது. எனக்கும் அதேதான் தோணுது பாஸ். டிரான்சிஸ்டரை அலற வைத்து கணேஷ் தன் குரலை இன்னும் சற்று தாழ்த்தி பேசினான். நான் நினைக்கிறது கொஞ்சம் விபரீதமானது. நான் நினைக்கிறதும் அதேதான். சொல்லட்டுமா? கொலையுண்டது அந்த மெக்கானிக். அட என்று வியந்தான் கணேஷ். வசந்த், நீ எனக்கு தம்பி கிம்பின்னு ஏதாவது உறவா? போன ஜென்மத்து பந்தம். என்ன பாஸ், இத்தனை வருஷம் உங்க கூட குப்பை கொட்டிட்டு இருக்க. உங்க மனசுல ஓடுற எண்ணங்களை என்னால தொடர முடியாதா? கணேஷ் சிரித்தான். கிடக்கட்டும். ஆனா நாம 2 பேரும் நினைக்கிறது லேசா அபத்தமானதா கூட இருக்கு. கவனிச்சிங்களா? எந்த விதத்துல? ஒரு மெக்கானிக்கை எதுக்கு கொல்லணும்? கொல்ல வேண்டியது லீனாவை இல்லையா? எப்படி? தெரியாத மாதிரி கேக்குறீங்களே. லீனாவை கொல்றதுல குமாரவியாசனுக்கு லாபம் இருக்கு. இல்ல வசந்த், கதை வசனத்தை இந்த மாதிரி போட்டு பாரு. இங்க நடக்கிறது எல்லாமே விஞ்ஞானப்படி நடந்திருக்கு. அதெப்படி? அந்த வெட்டவெளி உருவம் அது உதைக்குது. அதை பத்தி அப்புறம் யோசிக்கலாம். மற்றதெல்லாம் விஞ்ஞானப்படி சாத்தியம் இல்லையா? ரூம்ல பேச்சு குரல், விளக்கணையிறது, புஸ்தகம் நகர்றது, ஏன் அது கூட ஏதாவது ஒரு சக்தியை வச்சுக்கிட்டு முடியும்னு நினைக்கிறேன். வசந்த், ஒரு சாத்தியத்தை தான் இப்ப நாம யோசிக்கிறோம். என்னை பொறுத்த வரையில முதல்ல விஞ்ஞான சாத்தியம் அந்த உருவ வெளிப்பாட்டை விட்டுட்டா மற்றதெல்லாம் விஞ்ஞானப்படி சாத்தியம்னு ஒரு ஆரம்ப சித்தாந்தம், ஒரு அடிப்படை வச்சுக்கலாம். இதையெல்லாம் இயக்கிற சூத்திரக்காரி குமாரவியாசன்னு வச்சுக்கலாம். சொல்லுங்க, எதுக்குங்கிற கேள்வி அப்புறம் வச்சுக்கலாம். இப்பவே வச்சுக்கலாம். இந்த வீட்டை பத்தி, இந்த குடும்பத்தை பத்தி ஒரு லெஜண்ட், ஒரு பேய் கதை இருக்குது. 2 வருஷத்துக்கு ஒரு முறை கார்த்திகை மாதம் பேய் வந்து விளையாடுது அப்படின்னு ஒரு வதந்தி இருக்குது. அந்த வதந்தியை தனக்கு சாதகமா வச்சுக்கிட்டு லீனாவை சொத்துக்கு வாரிசா வராம செய்யறதுக்கு ஒரு முயற்சி இதுன்னு வச்சுக்கலாம். உதைக்குது. எப்படி? எதுக்கு சுத்தி வளைக்கணும்? லீனாவை நேர்லயே தீர்த்து கட்டலாமே. என்ன வசந்த், மழுங்கி போயிட்ட. அப்படி நேரடியா செஞ்சா முதல் சந்தேகம் யார் பேர்ல வரும்? இவர்தானே உடனடி வாரிசு. சக்சஷன் ஆக்ட் செக்ஷன் 25 படி உடனே டிஸ்குவாலிஃபை ஆயிடுவார்.
அப்படி செய்ய மாட்டார். மறைமுகமா விஸ்தாரமா அவளை தீர்த்து கட்டுறதுக்கு இந்த பேய் பிசாசு கட்டுக்கதையை பயன்படுத்தி மக்களை நம்ப வச்சு கடைசியில ஒரு கோரமான வீழ்ச்சியில அவ மேலேயே பேய் வந்து அவளை ஒழிச்சு கட்டிடுச்சுன்னு ஸ்தாபிக்க திட்டம்னு வச்சுக்கலாம். புரியுது. அந்த திட்டத்தின் செயல்பாட்டில் குறுக்க நாம வந்துட்டோமா? தட்ஸ் இட். சரியான சமயத்துல நாம வந்துட்டோம். கொஞ்சம் அந்த பிளானை ஒத்தி போடும்படியா ஆயிடுச்சு. நம்மையும் பயம் காட்ட வேண்டியதா ஆயிடுச்சு. ஆமா, இப்ப இந்த மெக்கானிக் குமாரவியாசனுக்கு இந்த மாதிரி வினோத செயல்களை எல்லாம் ஏற்பாடு செய்ய உதவுறதுக்கு தேர்ந்த எலக்ட்ரானிக்ஸ் ஆசாமி தேவைப்பட்டிருக்கான். அந்த ராமமூர்த்தியோ யாரோ வந்து சேர்ந்திருக்கான். தோட்டக்காரன் பெரிய கண்ணன் ஒரு முறை இவனை பார்த்திருக்கிறதா சொன்னான் இல்லையா? ஆமா, ஞாபகம் இருக்கு. ஆனா இது நாள் வரை அவன் எங்க இருந்திருக்கான்? வசந்த், நான் இன்னும் அனுமானமா தான் சொல்லிக்கிட்டு வரேன். இந்த சாட்சிகளையும் சப்தங்களையும் கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு ரகசிய இடம், ஒரு ரகசிய அறை இருக்கலாம். மண்டபத்துக்கு அடியில் அல்லது வசந்த் விரலை சொடுக்கினான். பாத்ரூம், தட்ஸ் இட். பாத்ரூம் ஏன் எப்பவும் பூட்டி இருக்கு? அன்னைக்கு போனவர் ஏறக்குறைய 1 மணி நேரம் உள்ள இருந்தார். சாத்தியம்தான். பாத்ரூம்ல அந்த சூட்சமம் ஏதாவது இருக்கலாம். பாத்துரலாம். மேல சொல்லுங்க. மை காட், திஸ் இஸ் கெட்டிங் இன்ட்ரெஸ்டிங். வியாசன் அந்த மெக்கானிக்கை பயன்படுத்திக்கிட்டு இந்த சித்து வேலைகள், ஜால வேலைகள் எல்லாம் அமைச்சிருக்கார். அவனுக்கும் அவருக்கும் கடைசியில ஏதாவது ஒரு விஷயத்தில் தகராறு ஏற்பட்டிருக்கலாம். அவன் சற்று அதிகப்படியா இவரை பற்றி ரகசியங்களை தெரிஞ்சிட்டு இருக்கலாம். வெளியில போய் அந்த ரகசியங்களை எல்லாம் சொல்லிட போறான்னு அவனை கொன்றிருக்கார். வசந்த் யோசித்தான். கொன்று அவனை யாருன்னு அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னையே பாடிய அந்த வண்டி லெவல் கிராசிங்ல நிக்கிற போதோ அல்லது ஆஸ்பத்திரியில பின்பக்கத்தில் இருந்தோ கடத்திக்கிட்டு போய் எங்கேயாவது புதைச்சிருக்கலாம். சாத்தியம். ஆனா குமாரவியாசன் ஒண்டியாளால முடியாது. நான் நினைக்கிறபடி இந்த இடத்துல ஒரு கோஷ்டியே வேலை செய்கிறது. கணேஷ் ஜன்னல் அருகே சென்று வெளியே பார்த்தான். எவ்வளவு பெரிய பண்ணை! மொத்தம் எத்தனை பேர்? வியாசன், லீனா, பெரிய கண்ணன், தோட்டக்காரன், சமையல்காரன். 5 பேர் போதாது? பாக்கி ஆட்கள் எங்கே? எவ்வளவு பெரிய பிரதேசம் பாரு! உள்ள யாரு போய் பார்த்தா? அந்த மலைக்கு பின்னால யார் போய் பார்த்தா? அந்த பணத்தை ஆவி வந்து தூக்கிட்டு போனதை ஒரு ஆள் பார்த்திருக்கானே. அந்த ஆள் வியாசனுடைய ஆளாயிருந்தா? வியாசன் தான் மாஸ்டர் மைண்ட்னு உங்க தியரி? ஆமாம். வசந்த் சற்று தயங்கி அங்கங்க உதைக்குது என்றான். மிகப்பெரிய உதைப்பு. நாம பார்த்த பிசாசு, என்னை கன்னத்தில் அரைஞ்ச பிசாசு. அது எப்படி இருக்கும்னு தெரியல. அது ஒரு எக்ஸ். ராத்திரி உங்களை ரூம்ல தாக்கினது? அது வியாசனுடைய ஆட்கள்ல ஒருத்தனா இருக்கலாம், என்னை பயப்படுத்தி விரட்டுறதுக்கு. லீனாவுடைய குரல் கேட்டது. அவள் பட்டன் இங்க கிடந்தது. அதனால அவ இங்க இன்னைக்கு ராத்திரி மறுமுறை வந்தாள்னு எப்படி சொல்ல முடியும்? வியாசன் பேர்ல எனக்கு சந்தேகம் ஆரம்பிச்சதே அந்த சம்பவத்துலதான். அன்னைக்கு ராத்திரி முதல்ல லீனா வந்தா. பாத்ரூம்குள்ள எலிய பார்த்து பயந்துட்டா. கணேஷ் கணேஷ் சீக்கிரம் வாங்கன்னு கூப்பிட்டா. நான் போனேன். அதுக்கப்புறம் ஜன்னல்ல இருந்து குமாரவியாசனை குரல் கொடுத்து கூப்பிட்டேன். அது அவர் மூடின அறைக்குள்ள நிச்சயம் கேட்டிருக்க முடியாது. இருந்தாலும் அவர் கதவை திறந்துகிட்டு வந்து அவளை அழைச்சுக்கிட்டு போனார். அதனால நாம இங்க பேசுறது அங்க கேட்கறதுக்கு சாதனங்கள் இருக்கும்னு தெரிஞ்சு போச்சு. மேலும் அது அங்க ரெக்கார்ட் ஆகுது. எப்படி? பின்னிரவில் அந்த உருவம் என்னை தாக்க வர்றதுக்கு முன்னாடி மறுபடி லீனா என்னை கூப்பிடுற சப்தம் கேட்டது பாரு. அப்பவும் அதே வார்த்தைகள். கணேஷ் கணேஷ் சீக்கிரம் வாங்க, கணேஷ் சீக்கிரம் வாங்க, சீக்கிரம். அதுவே முன்பு அவ என்னை கூப்பிட்டதே ரெக்கார்டிங் பண்ணி வச்சு திருப்பி உபயோகப்படுத்தி என்னை எழுப்ப யுக்தியா இருந்திருக்கலாம். ஒரு மாதிரி குன்சா பொருந்துறது. நான் அந்த பாத்ரூமை எப்படியாவது திறந்து பார்த்துடுறேன். இன்னைக்கு ராத்திரி சூப்ரண்ட், இன்ஸ்பெக்டர் எல்லாம் வரப்போறாங்க. பிசாசு வரதான்னு பார்க்க. அந்த சமயம் நீ எங்க கூட வராப்புல வந்து நைஸா நழுவிடு. நேரா பாத்ரூமை பார்த்துரு. வசந்த் திடீரென்று, பாஸ், இதை விட முக்கியம் ஒண்ணு இருக்குது. உங்க தியரிப்படி பார்த்தா அவர்கள் குறிக்கோள் லீனா தான். லீனாவை கொல்ல வைக்க ஏற்பாடுதான். நாம இடையில வந்துட்டதால ஒத்தி போட்டுட்டாப்ல ஆயிடுச்சு. ஆமா, நமக்கு தெரியுங்கிறது வியாசனுக்கு தெரியாதுல்ல? தெரியாது. அதனால லீனா இன்னும் அபாயத்துல இருக்கா இல்லையா? ஆமா, அவளை பத்திரமா நம்ம பக்கத்துல வச்சுக்கிறது நல்லது இல்லையா? வெரி குட். நீ போய் அவளை கூட்டிட்டு வந்துடு. எஸ்டேட் பத்தி டிஸ்கஸ் பண்ணணும்ட்டு. சரி, ஆனா ஜாக்கிரதை. வியாசனுக்கு எந்தவித சந்தேகமும் வரக்கூடாது. பிசாசு கதைய நாம பூரா நம்புற மாதிரி தான் காட்டிக்கணும். என்ன?
பாருங்களேன், ஏற்கனவே தாயத்து நெத்தியில குங்குமம் வச்சுட்டேன். பயபக்தியா காதுல துளசி எல்லாம் செருகிட்டு பயக்ருத் பய நாசனஹன்னு சகசரநாமம் உச்சரிக்கிட்டு வர. டோன்ட் ஓவர் டு இட். சரி, இப்ப லீனா. வசந்த் சென்றதும் கணேஷ் டிரான்சிஸ்டரை நிறுத்திவிட்டு 2 விரல்களால் புருவத்தின் இடைப்பாலத்தை கிள்ளிக்கொண்டு யோசித்தான். எத்தனை ஓட்டைகள் இருந்தும் யாசன்தான் முதல் சந்தேக இலக்கு. மிக பெரிய சொத்து. லீனா உயிருடன் இருந்து திருமணம் செய்து கொண்டு பிள்ளை பிறந்து அவள் வாரிசுக்கு விலகி போகும் சொத்து. வியாசனின் பம்பாய் பிசினஸ் என்ன விசாரிக்க வேண்டும். ஆரம்பத்தில் வியாசனை சந்தித்த போது டி-ஷர்ட்டில் ஐ லவ் மை கம்ப்யூட்டர் என்று எழுதியிருந்ததே. கம்ப்யூட்டருக்கும் அவருக்கும் ஏதாவது தொடர்போ? அந்த பாத்ரூம் திறந்தால் அதற்குள் ஒரு ரகசிய அறை கதவு தெரிந்து அந்த அறைக்குள் ஒரு கம்ப்யூட்டர். இங்கு நடக்கும் அத்தனை வினோதங்களையும் செயல்பாடுகளையும் சப்தங்களையும் கட்டுப்படுத்தும் கம்ப்யூட்டரால் வெட்ட வெளியில் பெண் ஆவியை நிறுத்தி பேச வைக்க முடியுமா? அபத்தம். ஆனால் மற்றவை சாத்தியம். மெக்கானிக், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் ஆசாமி ஏதோ மின் இணைப்பு அமைக்க வந்திருக்கிறான். இந்த மாதிரி செய் என்று சொல்லியிருப்பான். அவன் செய்வதுடன் இன்னும் கொஞ்சம் ஆர்வம் ஏற்பட்டு அந்த ரகசிய அறைக்குள் நுழைந்து விட்டானோ என்னவோ. உடனே போடு, தீர்த்துக்கட்டு. குற்றம் சுமத்த இருக்கவே இருக்கிறது பிசாசு. என்ன ஒரு கற்பனை! கற்பனையா நிஜமா? தலை சுற்றியது. லீனாவுடன் வசந்த் நுழைந்தான். இன்னைக்கு இந்த அம்மா டாப்ஸா ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்காங்கல்ல பாஸ் என்றான். இது என்னங்க மேல போட்டுட்டு இருக்கீங்களே, இதுக்கு பேர் என்ன? ஷெமீஸா? பேர் தெரியாது என்றாள் லீனா. பேர் இல்லாட்டி என்ன, நல்லா இருக்கே. வசந்த், எதுக்கு என்ன கூட்டிட்டு வந்தீங்க? கணேஷ் உங்களை சில விஷயங்கள் கேட்கணும்னாரு. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.